மீண்டும் செங்கோலோடு எங்களது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திற்கு அவைக்குள்ளே வந்திருக்கிறார் என்ற அமைச்சர்கள் பெருமையோடு பேசியிருக்கிறார்கள். செங்கோல், மணிமுடி, சிம்மாசனம் இதையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டுத்தான் இந்திய ஜனநாயகம் இந்த அவையிலே காலூன்றியது. மன்னராட்சி எப்பொழுது ஒளிந்ததோ அப்பொழுதே செங்கோலின் மகிமையும் ஒளிந்து விட்டது. செத்துப்போன சிங்கத்தின் தோலை போர்த்தி கொண்டு காட்டுக்கு ராஜா நான் தான் என்று நீங்கள் கதையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை 100 பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நாடாளுமன்றத்தினுடைய வாசலில், நாடாளுமன்றத்தின் நுழைவாசலில் தேசத்தந்தை காந்தியின் சிலை இருந்தது. நாடாளுமன்றத்தின் முன்புறம் அண்ணல் அம்பேத்கரின் சிலை இருந்தது. இன்றைக்கு அவைகளெல்லாம் காணவில்லை. நாடாளுமன்றத்தின் பின்புற வாசலிலே காந்தியை கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள், அம்பேத்கரை கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் சாணக்கியரையும் சாவர்காரையும் செங்கோலையும் நாடாளுமன்றத்துக்குள்ளே வைத்திருக்கிறீர்கள். ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம், நாங்கள் அரசியல் சாசனத்தை கையிலே ஏந்தியபடி பதவி பிரமாணத்தை செய்தோம். ஏன் தெரியுமா? உங்களால் எது அழிக்கப்பட நினைக்கிறதோ அதை உயர்த்தி பிடிப்பதற்குத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள்.